அதுல இருந்து தான் ராவுத்தர் பிலிம்ஸ் அப்படிங்கிறத விஜயகாந்தை உருவாக்குனதுல ராவுத்தர் தான் பங்களிப்பு. எப்படியாவது கதாநாயகனா விஜயகாந்தை உருவாக்கிடணும்னு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ராவுத்தர் படம் தரிச்சு அவர் பெரிய ஹீரோவாக்குனாரு. அந்த ராவுத்தர் பிலிம்ஸ்ல விஜயகாந்த் படங்கள் பூரா முஸ்லீம் எதிர்ப்பு படமா வந்தது எப்படி வந்தது? அவருக்கு பின்னால எல்லா படமுங்க அதிகமாக இஸ்லாமிய வெறுப்பு கொண்ட படங்களை உருவாக்குனதுல விஜயகாந்த் அதிக படம் பண்ணியிருக்கிறாரு. ஆர்.கே. செல்வமணி போன்றவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பண்றாங்க. காஷ்மீர் தீவிரவாதிகளை இங்க இருந்து போய் அடிப்பாரு, முஸ்லீம்கள் இங்க இருக்கிற முஸ்லீம்களை வில்லனா சித்தரிக்கிறதெல்லாம் அந்த படம் நடிச்சார்ல. இதுக்கு என்ன பின்புலம் இருக்குது? விஜயகாந்த் படங்களே வசனங்கள்லாம் வரும்ல, இங்க இருக்கிற கிரிக்கெட் டீமுக்கு முஸ்லீம் தான் கேப்டன். அதாங்க, இதுதான் சொல்றேன். இது சங்கீதானே. அதெல்லாம் வந்து பண்ணுதுல. எப்படி பண்ணுது, ஏன் வந்தது? அதுக்கு சுழி வந்து ரோஜா படம். அவர் ராவுத்தர் தான் ப்ரொடியூசர், ராவுத்தர்னால தான் தயாரானவர். அதுக்கப்புறம் ராவுத்தர் விட்டு வெளியே வந்து ராவுத்தர் மேல உள்ள கோபத்தை அவர் முஸ்லீம் மேல காமிச்சாரா என்னமோ நமக்கு தெரியாது. அவர் படங்கள்ல ராவுத்தருக்கு அவருக்கு பிரச்சனை வந்து வெளியே வந்ததுக்கு படங்கள்ல முஸ்லீமை பாத்தியா நாங்க எப்படி வச்சிருக்கிறோம், நாங்க முஸ்லீம் எப்படி வச்சிருந்தோம் காட்டுறத இவர் முஸ்லீமை நாங்க வச்சிருந்தோம் கூட ரிலேட் பண்ணிருக்கலாம். அப்ப அவர் படங்கள்ல எல்லா விஷயங்களும் ராவுத்தர் விஜயகாந்த் சோறு போட்டாருங்கிறாங்க. நான் சோறு சாப்பிட்டது இல்ல, சோறு சாப்பிட்டவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க. ஒருத்தர் சோறு போடுறாரு இல்ல, சமூகத்தில் பொது சமூகத்தில் அவர் என்னவாக அடையாளப்பட்டிருந்தாரு மற்ற உழைக்கும் மக்கள்ங்கிறத வச்சுதான் ஒருத்தரை நம்ம வந்து விமர்சிக்கிறதும் ஆதரிக்கிறதும். அவர் சோறே போடாம விரட்டி அடிச்சா கூட அவர் படங்கள் இஸ்லாமிய எதிர்ப்போட ஆதரவு படமா தான் அவர் நம்ம கொண்டாட போறோம். ஏன் அவர் படம் எடுக்கணும்?